அனைவருக்கும் வணக்கம். இந்த சம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிசில கேட்ட சம் தான். அது எப்படி சால்வ் பண்ணுறது பற்றி பார்ப்போம். ஓகே, b by q பவர் 1 minus 3x ஈக்குவல் டு q by p பவர் 1 by 2 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த உள்ள x ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன டிஃபிகல்ட்னா இங்கே b by q அப்படின்னு இருக்கு, இங்கே q by p அப்படின்னு இருக்கு. அதாவது அடிமானம் ரெண்டு வேற வேறையா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த அடிமானத்தையும் சமமாக்கணும். எப்படி சமமாக்கணும், அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா a by p ஹோல் பவர் m ஈக்குவல் டு b by a ஹோல் பவர் மைனஸ் m. ஓகேங்களா, அதாவது நம்ம தலைகீழா போட்டோம்னா அடுக்கோட அடையாளம் மாறும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தான் இப்படி சொல்லுவாங்க. எப்படின்னா a பவர் மைனஸ் m ஈக்குவல் டு 1 by a பவர் m அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த ஃபார்முலா படி நம்ம இதை மாத்தணும்னா இந்த இங்கேயும் b by q இருக்கு, இதையும் b by q ன்னு மாத்த போறோம். ஓகேங்களா, அப்ப இது அடையாளம் இது நம்ம மாத்தணும்னா இங்க பவர்ல அடையாளம் மாறும். ஓகேங்களா, அப்ப சொல்லுங்க பார்ப்போம். இங்க என்ன இருக்கு, b by q பவர் 1 minus 3x ஈக்குவல் டு இதை நம்ம மாத்துறோம். அப்ப மாத்தினா b மேல போயிடும், q கீழே வந்துடும். ஆனா என்ன மாறும்னா அந்த அடுக்குல உள்ள அடையாளம் மாறும். அப்ப என்ன செஞ்சிடும், மைனஸ் 1/2. இங்க பிளஸ் 1/2 இருக்கு, இங்க q by p எப்பதான் b by q அப்படின்னு மாத்தினதுனால இந்த ஃபார்முலா படி அடுக்கு அடையாளம் மாறிடும். ஓகேங்களா, அப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் b by q இங்கேயும் b by q இருக்குது, நடுவுல ஈக்குவல் போட்டிருக்காங்க. அப்ப அடிமான சமமா இருக்கும்போது அதோடைய அடுக்குகளை நம்ம ஈக்குவல் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்ப இந்த இது ஈக்குவல் டு இதுன்னு போட போறோம். ஓகேங்களா, அப்ப சொல்லுங்க பார்ப்போம். 1 minus 3x ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஓகேவா, இப்ப இந்த 1 அங்கிட்டு போக போகுது, ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போக போகுது. ஓகேங்களா, இது பிளஸ் 1. ஓகேங்களா, இந்த பிளஸ் 1 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 1 ஆயிரும். அப்ப சொல்லுங்க பார்ப்போம். மைனஸ் 3x ஈக்குவல் டு இங்க மைனஸ் 1/2 இருக்குது, இந்த பிளஸ் 1 அங்கிட்டு போக போகுது, அப்ப மைனஸ் 1. ஓகேங்களா, அடையாளம் ஒரே மாதிரி இருந்தா கூட்டிக்கலாமா, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்ப அடையாளம் ஒரே மாதிரி இருந்தா நம்ம அந்த நம்பரை கூட்டிக்கலாம். அப்ப சொல்லுங்க பார்ப்போம். மைனஸ் 3x ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டினா 1ஓட அரையை கூட்டுறோம், அப்ப மைனஸ் 1 அரை. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப சொல்லுங்க பார்ப்போம். 3x ஈக்குவல் டு என்னது 1/2. ஓகேங்களா, இது கலப்பு பின்னமா இருக்கு, நம்ம தகா பின்னமா எழுத போறோம். ஓகேங்களா, கலப்பின தகா பின்னம் மாத்துறதுக்கு இதையும் பெருக்கி இதை கூட்டி மேல போட்டுறணும். அப்ப சொல்லுங்க பார்ப்போம். 3x ஈக்குவல் டு என்ன வந்துடும், 3/2 அப்படின்னு வரும். ஓகேங்களா, நம்ம இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்ப எக்ஸை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வச்சுக்கோங்க, நம்பர் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்ப இந்த 3யும் எக்ஸும் பெருக்கலா இருக்கு, பெருக்கலா இருக்கிற நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு அனுப்பினா வகுத்தலா போயிடும். அப்ப சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு நான் கொஞ்சம் மேல எழுதுறேன். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு இங்க பெருக்கலா இருக்கிற 3 அங்கிட்டு போனா வகுத்தலா போயிடும். அங்க பாத்தீங்கன்னா 3/2 இருக்கு, இந்த 3 அங்கிட்டு போகுது, அப்ப 3ன்னு போயிடும். ஓகேங்களா, அப்ப 3 அடிச்சிடலாமா. அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன கிடைச்சிருக்குது, 1/2 கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, இப்ப இந்த ஃபார்முலா அப்படி பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம மேல் நோக்கி எழுதணும்னா என்ன வந்துடும், அதாவது அடுக்குடைய பவர்ல மைனஸ் வந்துடும். அப்ப சொல்லுங்க பார்ப்போம். x ஈக்குவல் டு 2 பவர் மைனஸ் 1. ஓகேங்களா, 1/2ங்கிறத எப்படி போட்டுக்கலாம், x ஈக்குவல் டு 2 பவர் மைனஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். எந்த ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா படி a பவர் மைனஸ் m ஈக்குவல் டு 1/a பவர் m. ஓகேங்களா, அந்த ஃபார்முலா படி இப்ப பாருங்களேன், இதுவும் சேமா இருக்கும் பாருங்க, அதே மாதிரி இதுவும் சேமா இருக்கும் பாருங்களேன். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் சி தான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது எப்படின்னா கணக்கை பொறுத்தளவு டெய்லி எப்படின்னா ஒரு 1 hour ஒதுக்கி டெய்லி போட்டு பாருங்க. ஓகேங்களா, சாயந்தரம் ஒரு 6 to 7 இல்லைன்னா காலையில, ஓகேங்களா காலையில ஒரு 6 to 7 அந்த மாதிரி ஒரு டைம் ஒதுக்கி போட்டு பாருங்க. கணக்கை பொறுத்தளவுல எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு மார்க் கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் நமக்கு டிசைடிங் ஃபேக்டர். ஓகேங்களா, எப்படின்னா எல்லாருமே தமிழ் போட்டுருவாங்க, ஓகே ஜெனரல் ஸ்டடீஸ் கூட எல்லாம் போட்டுருவாங்க. மேக்ஸ் தான் என்னன்னா சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க மேக்ஸை கொஞ்சம் தட்டிட்டாலே ஈஸியா நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.